காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்மெண்டலுக்கு போயிருந்தேன். அங்கே போய் ஏசியை தூக்குனா ஐயோ பாம்பு ஹெல்ப்பர் பேக்கை தூக்கி போட்டு ஒரே ஓட்டம் எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்த பொண்ணும் எழுதிட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணு எஸ்கேப்பு. டே இருங்கடா, என்ன எங்கடா விட்டுட்டு போகிறீங்க, நான் வெயிட் பண்ணுறேன்டா, என்னையும் கூப்பிட்டு போங்கடான்னு நானும் எஸ்கேப்பு. என்ன காய்ஸ், ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்ணி ரெஸ்கியூ டீம் வந்து அந்த பாம்பை சேஃபாக ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீ என்னப்பா ஏசி ஒர்க் பண்ணுற ஜாலியாக இருக்க அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாலிலாம் இல்லை காய்ஸ். இதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்குன்றது இந்த ஒர்க்கை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இதில் இருக்கிற ரிஸ்க்கும் இந்த ஒர்க்கை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். டெக்னீஷியன்ஸ், உங்களோட அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு ப்ராப்பராக ஏசியோட பேக் ஹோல்ஸை ஒயிட் சிமெண்ட் போட்டு வர டெக்னீஷியனை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வருஷத்துக்கு 1 இயர் ஏசியை ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் வேணும். மெயின்டெனன்ஸ் மட்டும் இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. அப்புறம் நாங்கள் அந்த கஸ்டமருக்கு அந்த ஏசியை ப்ராப்பராக டிஸ்மெண்டல் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் காய்ஸ். அடுத்து இதுதான் நீங்கள் பார்க்குறது விஆர்வி. இது பார்த்திங்கன்னா இதில் கேஸ் லீக் ப்ராப்ளம். இதை நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். இதை நான் பார்ட் 2ல் போடுறேன். இந்த மாதிரி ஏசி ப்ராப்பராக நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணால் மட்டுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கும் காய்ஸ். தேங்க்யூ.